வானகம் பசங்களா, சின்ன வயசில் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கில் நிறைய கார்ட்டூன் வந்து பார்த்துருப்போங்க. டிராகன் பாலாக இருக்கட்டும், இல்லை டாம் அண்ட் ஜெரியாக இருக்கட்டும், இல்லை ஜாகி சேனாக இருக்கட்டும், இல்லை பவர் ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்ட்டூன் வந்து சின்ன வயசில் பார்த்துருப்போம். அண்ட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நமக்கு பார்க்குறது ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதை பற்றி இப்போ நம்ம நினைக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி மெமரிஸ் தானே. ஸோ அதெல்லாம் நினச்சி போகிறப்போ ஏன்டா காலம் மாறுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கார்ட்டூன் பார்த்துருப்போம். அதில் ஒரு ஃபேவரட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்டன் தாங்க. அவன் வந்து அந்த வாட்சை கையில் வச்சுன்னு பண்ணுற அலப்பறையிலேருந்து அது இதுன்னு சொல்லிட்டு அது வந்து உண்மையிலே ஒரு மாசான ஷோனே சொல்லிட்டு சொல்லலாம். அதுவும் பென்டன் பார்த்துக்கிறப்ப ஆம்னிட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிடாதா, நம்ம வந்து இந்த மாதிரிலாம் அவனை மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பைத்தியம் மூடி சுற்றி இருந்தோம். அது என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஷோ தான் பென்டன். அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போன்னு இல்லை இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா அந்த பென்டனோட சீரிஸ் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு எபிசோடாக நான் வந்து போட போகிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக கதை கேட்குற மாதிரி கேட்டுனே வாங்க. அப்படியே சைல்டுஹுட்டில் அந்த மெமரிஸும் உங்களுக்கு திருப்பி ஞாபகம் வரலாம். என்ஜாய் பண்ணுமே, திருப்பி சைல்டுஹுட்டுக்கு நம்ம போவோமே, என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த வீடியோவில் எபிசோட் 1 ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஸ்பேஸ் ஷிப்னு வச்சுப்போமே. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் வந்து துரத்தின்னு வருது. அப்போ அட்டாக் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிறவங்க அந்த வில்லன் ஸ்பேஸ் ஷிப்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. அதில் இருக்கிற ஒரு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிட்ரிக்ஸ் வந்து எனக்கு கிடைச்சே ஆகணும், அது வந்து விடாதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் அதில் தான் ஆர்மிட்ரிக்ஸ் இருக்குது, அதை நோக்கி அவங்க வந்து சுட்டுன்னு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடக்குது. அதுக்கடுத்து சீன் வந்து இப்போ எர்த்துக்குள்ளே வராங்க. எர்த்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம தலைவன் பென்டன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பென்னு தான், இன்னும் 10 ஆகலை. ஸோ பென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் உட்காந்துருக்கிறான். கடைசி பீரியட் வந்து போயின்னு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் 3 மாதத்துக்கு கூட போகிறாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான், எப்படா இது முடியும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான். அண்ட் அதே டைமில் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ராக்கெட் செஞ்சு டீச்சரோட மண்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறான். அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமும் ஆகுது, கிளாஸும் முடியுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷனும் அவனுக்கு ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் விட்டு வெளியே போகிறப்ப 2 பேர் ஒருத்தவனை வந்து புள்ளி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அவனை வந்து சும்மா மெட்டின்னு இருக்கிறது இல்லை கெத்து காட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அது மாதிரி வந்து பண்ணிட்டு காசு கொடுன்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. நம்ம பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்கிட்ட போயிட்டு அவனை விடுங்கடா, அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த 2 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தோட்டா ஹீரோ வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொல்கிறானுங்க. உடனே பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறான். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா அந்த 2 பசங்க எந்த பையனை வந்து புள்ளி பண்ணியிருந்தாலும் அவனையும் அப்புறமா நம்ம பெண்ணையும் வந்து மரத்தில் வந்து தொங்க விட்டுறானுங்க. இது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்ல, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் தொங்க விட்டுறானுங்க. அதுக்கடுத்து நம்ம தாத்தா வராரு. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கைனு தான் சொல்லிட்டு எனக்கு வாயில் வருது. பட் கிராண்ட்பா வந்து பார்த்தீங்கன்னா வராரு, பெண்ணோட கிராண்ட்பா. அவர் பார்க்கறது அக்கைனு மாதிரி தானே இருக்கிறாரு. அக்கைனு வயசாகிட்டு எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. நம்ம சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிச்சு, வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கடுத்து நீ இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு பெண்ணு சொல்கிறான். அவரும் இறக்கி விட்றாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பஸ்ஸு மாதிரி இருக்குது, அதில் வந்து ஏறுறான். ஸோ ஏறிட்டு உள்ளே வந்து ஒரு முகத்தை பார்க்குறான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு தான். அவள் வந்து அங்கே இருக்கிறா. இவன் உடனே இவளே ஏன் கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் எடுக்க மாட்டேன், நான் உன் கூட வரணும் ஆசையாடான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உடனே 2 பேரும் வந்து கடிச்சிக்கிறாங்க. நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாதீங்க, சம்மர் வெக்கேஷனில் ஜாலியாக இருப்போம் நம்மன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுன்னு போகிறாரு. ஸோ இதுக்கடுத்து அவங்க வந்து கேம்பிங் போகிறாங்க. கேம்பிங் போயிட்டு நைட் ஆகிடுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப்லாம் வந்து செட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம தாத்தா என்ன பண்ணுறாருன்னா சாப்பாடு எடுத்துன்னு வர்றாரு. சாப்பாடு வந்து சரி எதுவும் விருந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா புழு வந்து எடுத்துன்னு வர்றாரு. அதை பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கும் சரி கொண்ணுக்கும் சரி ஒரு மாதிரி வாந்தி வருதுன்னே சொல்லிட்டு சொல்லிடலாம். என்னது இதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நேச்சரில் வர்றப்போ நம்மளும் நேச்சரை தான் சாப்பிடணுன்றாரு. உடனே இவனுக்கு 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு பெண்ணு கேட்குறான். அவளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை நம்ம சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசி முடிவு எடுத்துக்கிறாங்க. இப்போ ஸ்க்ரீன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பேஸுக்கு போகுது. அங்கே 2 ஸ்பேஸ் ஷிப் வந்து சண்டை போட்டு இருந்துச்சுல்ல, அப்போ அந்த ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த பெரிய ஸ்பேஸ் ஷிப் வந்து தாக்குது. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுது. அதே சமயம் இந்த ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப 2 ஷிப்பும் டேமேஜ் ஆகிடுது. அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வச்சு இந்த ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸை வந்து லான்ச் பண்ணிவிடுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்து லான்ச் பண்ணிவிடுது. இந்த வில்லனோட ஸ்பேஸ் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு அது அப்படியே இருக்குது. இப்போ சீன் மறுபடியும் நம்ம பெண்ணு கிட்டலாம் வருது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா பெண்ணு ஒரு சைடில் உட்காந்துக்கிறான், கொண்டு வந்து ஒரு சைடில் உட்காந்துக்கிறா. நம்ம தாத்தா வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு, எல்லாம் வந்து ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 பேர் கடிச்சிக்கிறாங்க. பெண்ணு வந்து நான் ஏஞ்சி நடந்து போயிடுறான். ஸோ அப்படி நடந்து போகிறப்பே வந்து மேலே பார்க்குறான். வானத்தில் ஒரு வெளிச்சம் வந்து தெரியுது. அவன் வந்து அது ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். ஸோ ஷூட்டிங் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போகணும். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே போகுது. இவன் வந்து பார்க்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூட்டன் அடிச்ச மாதிரி யூட்டன் அடிச்சுட்டு இவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து விழுது. இவன் அப்புறமா அது விழுந்ததுக்கு அப்புறமா கீழே போய் பார்க்குறான். போய் பார்த்தா அது வந்து திறக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து இருக்குது. என்னது இது வாட்சுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அப்படியே கை நீட்ட போகிறான்.
அப்போ அந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் வந்து ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்து எல்லா கதையும் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் அதோட புள்ளினே நம்ம வந்து சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து பெண் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வச்சு நோண்டினுக்கிறான். அண்ட் குச்சி வச்செல்லாம் குத்தி போகிறான், வெளில வருமானு சொல்லிட்டு வரமாட்டுது. அது மாதிரி வாட்சை நோண்டினுக்கிறப்ப திடீர்னு வந்து அது ஆன் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து தெரியுது. என்ன இதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கி பார்க்குறான். அப்போ ஃபஸ்ட் டைம் அவன் வந்து ஏலியனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அது வந்து எந்த ஏலியன்னு சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு தெரியல. பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன், எப்பயோ பார்த்தது. இது வரைக்கும் அந்த பேர் வந்து சொல்லலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த பேர்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து ஞாபகம் வச்சுன்னா அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ பெண் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெருப்பாக இருக்குது. இன்னும் இது நெருப்பாக இருக்குதா நான் பற்றினு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கடுத்து இல்லை, நான் வந்து நெருப்பாக இருக்கிறேன், ஆனால் வந்து நான் எரியலைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கடுத்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி போகிறான். சுற்றி காடாக இருக்குதா, அது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பற்றிக்குது. இது வந்து நம்ம தாத்தா வந்து பார்க்குறாரு. குவென்னும் வந்து நோட் பண்ணுறான், இந்த மாதிரி நெருப்பு பற்றி நேரிடுது. எந்த பைத்தியக்காரன் அந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசினுக்கிறாங்க. அருமா ஐயோ பெண்ணு போடானேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஓடுறாங்க அந்த இடத்த நோக்கி. ஸோ பெண் வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், ஆனால் அணையவே இல்லை. அதுக்கடுத்து குவென் என்ன பண்ணுறான்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் எடுத்துன்னு வந்துட்டு நெருப்பு வந்து அணைக்க முயற்சி பண்ணுறா. இருக்கிற இடத்துல அனுப்பிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க, நம்ம பெண்ணும் அப்புறமா குவென்னும். ஆனால் பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு ஃபார்மில் வந்து இருக்கிறான். நம்ம குவென் என்ன பண்ணுறான்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் எடுத்து அவன் தலையில அடிக்கிறான். அதுக்கடுத்து நான் தாட்டின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆச்சரியமா நீயாடா இதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கடுத்து எப்படி இந்த மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப இவன் கதையை சொல்கிறான். நான் நடந்து போயிருந்தேன், மேலே ஏதோ வந்துச்சு, அப்புறமா அது என்ன நோக்கி வந்துச்சு, என்னன்னு சொல்லிட்டு போகிறப்ப என் கையில் ஒட்டிச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுனுக்கிறான். அதுக்கடுத்து நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்ததுக்கு அப்புறமா யாரா அவன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கடுத்து எப்படி மாறணும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கதையை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து சரி இதை பற்றி அப்புறமா பேசிப்போம், இப்போ நெருப்பு வந்து பரவுது, நீ என்ன பண்ணுறன்னா நெருப்பு எரியுதுல அப்படியே அதுக்கு இன்னொரு சைடு போயிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் நெருப்பு வந்து கொளுத்தி விடு, ரெண்டும் வந்து கொளுத்தின்னு அணைஞ்சிடும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அதை பண்ணுறான். நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அணைஞ்சிடுது. ஸோ இதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு உட்காந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எது பண்ணுறது சொல்லிட்டு யோசிச்சுக்கிறாங்க. ஏன்னா பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதே உருவத்திலே தான் இருக்கிறான். திருப்பி நான் மாற மாட்டேனான்ற மாதிரி அவன் வந்து பேசினுக்கிறான். குவென் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சினுக்கிறான். ஸோ அந்த மாதிரி பேசினுக்கிறப்பயே ஆம்னிட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து போயிடுது. அவன் திருப்பி பழைய ஃபார்முக்கு வந்து மாறிடுறான். அதாவது பழைய ஃபார்ம்னா ஹியூமன் ஃபார்முக்கு வந்து மாறிடுறான். அண்ட் இதுக்கு நடுவில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட ஸ்பேஸ்ஷிப் இருந்துச்சுல்ல, அது வந்து டேமேஜ் ஆச்சா, இது எதனாலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த அட்டாக்லேருந்து அந்த வில்லனுக்கு டேமேஜ் ஆகிடுச்சா இல்லை என்னன்னு சொல்லிட்டு புரியல. ஆனால் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே இந்த சேம்பர் மாதிரி இருக்குது, ரெக்கவரி சேம்பர்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கை கால்லாம் வந்து ஒரு மாதிரி இதான மாதிரி இது அடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஸோ அது உள்ளே இருந்துங்கன்னு ஆம்னிட்ரிக்ஸ் வந்து எனக்கு வேணும், நீ இப்போ எடுத்துனோன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவனோட அடியாள்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. ஸோ அவங்ககிட்ட சொல்கிறான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஊந்துச்சோ அங்கே வந்து வரான், அதை இடத்துக்கு வந்து வரான். ஸோ அந்த டைமில் நம்ம தாத்தா வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்போதைக்கு அந்த வாட்ச் வச்சு எதுவும் பண்ணாத, அமைதியாக இங்கே இரு, நான் எங்கே வந்து அந்த வாட்ச் ஊந்துச்சோ அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாரு. அப்போ நம்ம பெண் வந்து என்ன பண்ணுறான்னா கை கழிச்சு சும்மா இருக்க முடியாமல் திருப்பி வாட்சை வந்து நோண்டுறான். நோண்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். இந்த உருவத்தோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து மிருகம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறானா, ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு இல்லை. ஸோ கொண்டு வந்து அதை வச்சு கலாய்க்கிறா. அதுக்கடுத்து சரி இவன் அடிக்க போவோன்னு சொல்லிட்டு அவன் வந்து அடிக்க போகிறா. கண்ணு இல்லாததுக்கு நம்ம பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடியை வாங்கணும், ஏன்னா அவன் அடிக்க வரதே இவனுக்கு தெரியக்கூடாது, கரெக்டுங்களா? ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா டாட்ச் பண்ணுறான். அதுலேருந்து எப்படின்னா சென்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டாட்ச் பண்ணுறான் அட்டாக்லேருந்து. ஸோ இந்த மாதிரி கொன் அடிக்கிறவங்களும் தப்பிச்சு போகிறான். அதுக்கடுத்து நான் போய் ஒரு ரவுண்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறான். ஸோ அப்படி ஓடுறப்ப அந்த முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா வில்லன் வந்து ஒரு ஆள் அனுப்பி விட்டான்னு சொல்லிட்டு, அவன் வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த வந்து பார்க்குறான், ஆம்னிட்ரிக்ஸ் வந்து இடத்த. ஆனால் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து அதில் இல்லை. ஸோ உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரோபோட் மாதிரி அனுப்பிடுறான். அவனே வந்து ஒரு ரோபோட்டு தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரோபோட் அனுப்பிடுறான் தேடி பார்க்கறதுக்கு. அதில் ஒரு ரோபோட் வந்து நம்ம பெண்ணை கண்டுபிடிச்சிட்டு அவன் அட்டாக் பண்ண வருது. ஸோ பெண் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட தோக்கடிச்சிடுறான். ஆனால் தோக்கடிக்கிறப்ப அவனோட ஆம்னிட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் போயிடுது. ஆனால் அதுக்குள்ளே வந்து அவன் தோக்கடிச்சு முடிச்சிடறான். சரி அவ்வளோதானு சொல்லிட்டு பார்க்குறப்ப அதே மாதிரி ஒரு ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஆக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிறப்ப அது வந்து இவன் அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம குவென் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரோபோட்டை போட்டு தள்ளிடுறான். ஸோ அதுக்கடுத்து குவென் திருப்பி பெண்ணை கூட்டினா அவங்களோட பஸ்ஸுக்கு வந்து போயிடுறான். அவன் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. சும்மா இருக்க மாட்டாடா நீன்னு சொல்லிட்டு திருப்பி திட்டுறாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் இது வந்து பண்ண முடியும், இந்த மாதிரி என்னால் மாற முடிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருக்கும் என்னால் உதவி பண்ண முடியும், என்னால் வந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அப்படி வந்து பேசுகிறப்ப அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சரி நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அதாவது ஒரு 10 வயசு பையன் நினைக்கிறேன் அந்த டைமில் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகிறதுக்கு அவர் வந்து ஒத்துக்கிறாரு, அந்த 70 வயசு தாத்தா. ஸோ அந்த மாதிரி இவங்க பேசுகிறப்ப திடீர்னு ரேடியோவில் ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆபத்து, ஏதோ ஒரு ஏலியன் வந்து எங்களை அட்டாக் பண்ணினுக்குது, எல்லாம் ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லினுக்கிறாங்க. அப்போ உடனே நம்ம பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை தேடி தான் அவங்க வந்திருக்கிறாங்க, நான் வந்து போய் அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சரி போகலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அந்த பிரச்சனை நடக்குதோ அங்கே வந்து போகிறாங்க.
ஸோ அப்படி போகிறப்ப பென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஏலியனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், ஏன்னா எபிசோட்லேயே சொல்லிட்டாங்க. இது பேர் வந்து டைமண்ட் ஹெட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமண்ட் ஹெட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு சண்டைக்கு வந்து போகிறான். அப்படி போகிறப்ப நம்ம குவென்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் மக்களை வந்து காப்பாற்றுங்க, அவனை வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த பெரிய ரோபோட்டை. ஸோ அதுக்கடுத்து நம்ம பென் வந்து சண்டைக்கு போகிறான். அந்த பெரிய ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டுது. அவனை வந்து பார்த்தீங்கன்னா பவர் யூஸ் பண்ண கொஞ்சமாக கற்றுக்கிறான் அந்த டைமண்ட் ஹெட் பவரை. நம்ம குவென்னும் அப்புறமா தாத்தா வந்து எல்லாரையும் இங்கேயும் அங்கேயும் காப்பாற்றி அனுப்பினுக்கிறாங்க அது ஒரு இடத்துக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுனேங்கிறான். அப்புறமா சண்டையில் வந்து தோக்கடிச்சிடறான் அந்த பெரிய ரோபோட்டை. எப்படி தோக்கடிக்கிறான்னா, ஒரு கட்டத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் மாதிரி லான்ச் பண்ணும் ஒரு பவர் அவனை நோக்கி. இவன் டைமண்ட் தானே, அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடுவான், அது வேறு இடத்துக்கு போயிடும். ஸோ அதை வந்து இவன் நோட் பண்ணிவிட்டு அதே பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் பக்கம் திருப்பி போட்டுருவான் இன்னொரு அட்டாக்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறிடும். இந்த மாதிரி அவனும் வந்து அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிருவான். அதுக்கடுத்து இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுவான். ஸோ காப்பாற்றி முடிச்சது வருமா அவன் திருப்பி பஸ்ஸுக்கு அவன் போயிடுறான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ அதோட அந்த நாள் வந்து முடிஞ்சிச்சா. இப்போ இந்த விஷயம் வந்து திருப்பி ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற வில்லனுக்கு வந்து தெரியுது. இன்னும் ஆம்னிட்ரிக்ஸை ஒருத்தன் எடுத்துக்கினானா எப்படி என்னோட அவன் வந்து எடுப்பான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து பேசினு இருக்கிறான். இப்போ சீன் திருப்பி நம்மளுடைய பென்னு கிட்ட வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஆயிடுச்சு. நைட் அவன் சண்டை போட்டிருப்பான் அந்த பெரிய ரோபோட் கிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சு. ஸோ காலைல குவென் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் பென்னை காணும்னு சொல்லிட்டு தேடினுக்கிறா. அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா தேடுறாரு. அப்போ பென் வந்து பார்த்தீங்கன்னா குடுன்னு ஓடி வரான். அவன் வந்து இன்னொரு ஒரு ஏலியனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறான். அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான் அவங்ககிட்ட, என்னோட ஸ்பீடை பாருங்கன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற பொருள்லாம் எடுத்து வேகமாக பஸ் உள்ள வந்து வைக்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஸ்பீடாகிறேன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்கிறான். ஆமாடா இது நல்லா தான் இருக்குது, ஆனால் காலங்காத்தால நீ ஏஞ்சி எங்கே போகணுன்ற மாதிரி அவன் கேட்குறாங்க. ஸோ இவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எபிசோட் ஸ்டார்டிங்கில் 2 பேரும் இவனை தொங்க விட்டாங்க பார்த்தீங்களா, இவனையும் இவனோட ஃப்ரெண்டையும். இப்போ இவன் என்ன பண்ணிக்கிறான்னா ஏலியனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அந்த 2 பேரை இவன் போய் மரத்தில் தொங்க விட்டுட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா கிட்ட வந்திருக்கிறான். இதுதான் வந்து நடந்திருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நினச்சி ஏது நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி எபிசோட் 2 ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். அண்ட் எபிசோட் 2 நான் போடணுமா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். மறக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் போடணுமா இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த எபிசோட் பார்க்கறது உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, ஏன்னா எல்லாருமே சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கதையெல்லாம் திருப்பி கேட்கறதுக்கு திருப்பி பார்க்கறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோ வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பென்டன் பிடிக்கும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அவங்களும் வந்து சின்ன வயசில் பார்த்து ஞாபகம் திருப்பி உங்களுக்கு வரட்டுமே என்ன சொல்கிறீங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.